தெரிந்திருக்க. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிறப்பு திருடிய கல்வனின் மனைவி. நாங்காவராயனும் நாங்காக்கவன் நான் நாங்காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களே கல்வர்கள். கல்வனை தமிழகத்தில் நீதி கொடாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதியின் இலக்கணம் வரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். ஒற்றவனே, குடைநீரில் புத்தகம் கூறுபவனே, எண்ணிப்பார். ஒரு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கே கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மருந்துகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அரசு, உனக்கு பெயரா அரங்காப்பு மன்னர். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த சிலம்பே அவனை கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியும் பெண்ணுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்றால் நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவன் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி. ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களை விட்டும் நல்ல ஆற்றல்களை அறிவுறு அற்பர் படைவந்தவன் தானே இருப்பதற்காக நீதியின் பாத்தை வலிக்காமல் ஆரிய படைகள் தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்று கீர்த்தி திரையான அவசர கூட்டத்தை மறுக்கிறார்கள். தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். ஒவ்வொரு தேவியின் சிலம்பை போல திருநாள் என்று கூப்பிட்டார். அதற்காக மரண தண்டனை, அது ஆதாயங்கள் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பிற்காக என் மனமரம் இருக்க வந்தார். பாவிகள் அவரை கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படியான ஒரு தேவன் எடுத்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம். அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக நீ போல துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி ஏற்கனவே என் அத்தானை கேட்டிருந்தார். நீதி வருவான் நெடுஞ்சேன் என்ற பெயர் உனக்கு நினைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் இருக்குமே. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய செம்பிலே உள்ள பரங்கள் முத்துக்களா மாணிக்க